திருச்சி மண்டல ரயில்வே அலுவலக நுழைவு வாயிலில் ஹிந்தியில் பெயர் வைக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். பெயரை மாற்ற இபிஎஸ், தமிழிசை உள்ளிட்டோரும் வலியுறுத்திய நிலையில் ஒரே நாளில் ஹிந்தி பெயர் நீக்கப்பட்டது. திருச்சி மண்டல ரயில்வே அலுவலக நுழைவு வாயிலுக்கு கடமை வாயில் என பொருள்படும் கர்த்வயத் வார் என பெயர் வைக்கப்பட்டது. அதனை மொழிபெயர்க்காமல் இந்தி வார்த்தையை அப்படியே தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வைத்திருந்தனர். இதனை சுட்டிக்காட்டி எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மொழி 1 வரி வடிவம் 3 எனும் வகையில் இந்தி பெயரையே தமிழ் ஆங்கிலத்திலும் எழுதி வைக்கும் இழிவான செயலில் பாஜக அரசு இறங்கியிருப்பதாகவும், நுழைவு வாயிலிலேயே வாயில் நுழையாத பெயர் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இந்தி திணிப்பு வெறியில் பாஜக எல்லை மீறி சென்று கொண்டிருப்பதாகவும், பாஜகவின் கொட்டமும் ஆணவமும் கூடிக்கொண்டே போவதாகவும் விமர்சித்தார். தமிழ்நாட்டிற்கு வரும்பொழுது மட்டும் பிரதமர் மோடி தமிழ் முகமூடியை அணிந்து கொள்வதாக படத்தை பகிர்ந்து விமர்சித்த முதலமைச்சர், தமிழர்களின் சுயமரியாதையை சீண்டி பார்க்கும் பாஜகவுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். இதனிடையே திருச்சி மண்டல ரயில்வே அலுவலக நுழைவு வாயிலுக்கு தமிழில் பெயர் சூட்ட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார். தமிழ் மொழிக்கான அங்கீகாரத்தை மத்திய அரசு தொடர்ந்து அளித்து வரும் நிலையில் இதுபோன்ற நிகழ்வுகளை தவிர்த்திட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். இந்த விவகாரத்தில் தமிழ் மொழிபெயர்ப்புடன் கூடிய பெயர் பலகைகளை வைக்க மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிடம் கோரிக்கை வைப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். சரியா மொழிபெயர்த்திருக்கணும், இல்லைன்னா சரியான தகவல் வைத்திருக்கணும்னு இதுல அதிகாரிகள் நிஜமாவே அதை கண்காணித்திருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. நான் உண்மையை சொல்ற உடனே அதிகாரிகள் மீது பழி போடுகிறார்கள் அப்படின்னா நான் தான் கேட்டேன். தமிழ்நாட்டில் ஒரு சர்க்குலர் வந்தது ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும்னு, அப்ப ஸ்டாலின் போட சொன்னாரு, நான் கேட்க மாட்டேனா? மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்தா தமிழ்ல பேசுறாரு, தமிழ்ல ட்வீட் போடுறாரு. இதனிடையே திருச்சி மண்டல ரயில்வே அலுவலக நுழைவு வாயிலில் ஆர்ப்பாட்டம் நடத்திய திமுகவினர் அங்கு கல்வெட்டில் இருந்த இந்தி வார்த்தைகள் மீது கருப்பு மை பூசினர். இந்நிலையில் தமிழக மக்களின் கோரிக்கையை ஏற்று அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் விரைவில் பெயர் மாற்றப்படும் என ரயில்வே நிர்வாகம் உறுதியளித்த சிறிது நேரத்தில் தமிழ், ஆங்கிலம், இந்தி என 3 மொழிகளிலும் வைக்கப்பட்டிருந்த கர்த்வயத் வார் என்ற பெயர் நீக்கப்பட்டது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அகற்றப்பட்டது இந்தி எழுத்துக்கள் மட்டுமல்ல, ஆதிக்க வெறியின் ஆணவமும் தான் என குறிப்பிட்டார். தமிழ்நாட்டிற்கு துரோகம் இழைப்போர் தமிழ்நாட்டு மக்களால் அகற்றப்படுவார்கள் என்றும், தில்லியின் ஆணவத்திற்கு தமிழ்நாடு என்றைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் எனவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்.